கொண்டிருக்கிறோம். இந்த சமூகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய பேராபத்துகள் என்ன, சூழ்ச்சிகள் என்ன, இதை முறியடிப்பது எப்படி? இது எந்த சிந்தனையும் இருக்காது. அவனுக்கு என்ன தெரியுமா? இந்த போதை இறங்கியவுடன் அடுத்து ஒன்ன வாங்கணும், ஒரு பொட்டலம் வாங்கணும். அந்த பொட்டலத்திற்கான காசு யாருடைய தாலி செயினை பறித்தாவது கிடைக்கும் என்று சொன்னால் அதற்கும் தயார். யாருடைய மணிப்பாசில் ஏதாவது எடுக்க முடியும் சொன்னா அதற்கும் தயார். ஒருவேளை சொந்த தாயின் கழுத்தில் கத்தியை வைத்துக் கொண்டுதான் அந்த பொட்டலத்திற்கான காசு கிடைக்கும் என்று சொன்னால் தாயின் கழுத்தை அறுப்பதற்கும் தயார். இவ்வளவு ஒரு பெரிய மாஃபியா கும்பல்கள், குறிப்பாக முஸ்லிம்கள் தலித்துகள் பெருவாரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இடங்கள்ல, முஸ்லிம்களும் தலித்துகளும் எங்கெல்லாம் பெருவாரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் போய் இலவசமாக அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அடிமையாக்கியதற்கு பின்னால் இந்த தேசத்தில் அறிவுஜீவிகள் என்பவர்கள் இருக்கவே மாட்டார்கள். அத்துணை பேர்களும் அறிவிலிகளாக மாற்றப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்க முடியும் என்பதற்காக வேண்டி செய்யப்படுகிற சூழ்ச்சி இது. இந்த சூழ்ச்சியிலிருந்து தயவு செய்து அல்லாஹ்வினுடைய பள்ளிவாசலை பாதுகாக்க வேண்டும் என்று முயற்சிப்பவர்களே, மதரசாவை பாதுகாக்க வேண்டும் என்று குரல் எழுப்புபவர்களே, நாம மௌத்தா போனா இந்த கபர்ஸ்தான் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொன்னா தயவு செய்து இந்த சமூகத்தினுடைய அடுத்த தலைமுறையை, நான் இளைஞர்களை சொல்லவில்லை, சிறுவர்களை நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டும். அவனை கண்காணிச்சுட்டே இருக்கிறது அதெல்லாம் முடியாது. அவன் போற இடத்துக்கு எல்லாம் ரேடார வச்சா கண்காணிக்க முடியாது. ஆனால் அவனுடைய உள்ளத்துல அல்லாஹுவை குறித்த அச்சத்தை, அல்லாஹுவை குறித்த சிந்தனையை, அல்லாஹுவை குறித்த போதனையை அவன் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அவன் மனசுல விதைச்சிட்டீங்கன்னா ஒருபோதும் அல்லாஹுவினுடைய தொடர்பு இருப்பவனை அந்த தொடர்பிலிருந்து அறுத்து எறிவதற்கு இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் முடியாது. அதற்கான ஒரு முயற்சியை இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாரும் எடுக்கலாமா இன்ஷா அல்லாஹ்.